நரசிம்ம அவதாரம் அரை மனிதன் அரை சிங்கம். ஒரு காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற அசுர அரசன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் வரம் பெற்றான். நான் மனிதனால் அல்ல, விலங்கால் அல்ல, பகலில் அல்ல, இரவில் அல்ல, வீட்டில் அல்ல, வெளியில் அல்ல, எந்த ஆயுதத்தாலும் அல்ல, எதாலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்ற வரம் பெற்றான். இந்த வரத்தின் சக்தியால் அவன் அண்டத்தை ஆட்சி செய்தான். தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற கட்டுப்பாடும் வைத்தான். ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன் விஷ்ணுவை மிகுந்த பக்தியுடன் வணங்கினான். இது ஹிரண்யகசிபுவை மிகவும் கோபப்படுத்தியது. அவன் பலமுறை பிரகலாதனை கொல்ல முயன்றாலும் விஷ்ணுவின் அருளால் அவன் எப்போதும் காப்பாற்றப்பட்டான். ஒரு நாள் ஹிரண்யகசிபு கேட்டான், என் எதிரியான விஷ்ணு எங்கே இருக்கிறான்? பிரகலாதன் சொன்னான், அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், ஏன் இந்த தூணிலும் இருக்கிறார் என்றார். கோபத்தில் ஹிரண்யகசிபு அந்த தூணை உடைத்தான். அப்பொழுது தூணிலிருந்து நரசிம்மர் தோன்றினார். அரை மனிதனும் அரை சிங்கமும் அவர். சாயங்காலத்தில் பகல் அல்ல, இரவு அல்ல, வீட்டின் வாசலில், வீடு அல்ல, வெளியும் அல்ல, தன் கூரிய நகங்களால், ஆயுதம் அல்ல, ஹிரண்யகசிபுவை தன் முடியில் வைத்து அழித்தார். அவதாரத்தின் அர்த்தம் தர்மம் எப்போதும் ஜெயிக்கும். உண்மையான பக்தனை காப்பாற்ற கடவுள் நேரடியாகவும் விசித்திரமான முறையிலும் வருவார். அகந்தை, வன்மை, தற்கோள் இவை எதுவாக இருந்தாலும் தகுந்த நேரத்தில் அது அழிக்கப்படும். Vishnu God Avatar Part 5 coming soon. Please subscribe our channel.